ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கீரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வல்லாரைக்கீரை, பிரம்மின்னு சொல்லுவாங்க, ஒந்தி இலை சொப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் புளி சேர்க்காமல் கூட்டு வைக்கலாம், சட்னி பண்ணலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, பொரியல் பண்ண போகிறேங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு கசப்பு இருக்கும். இதில் இந்த கசப்பு பாவக்காய் கசப்பு மாதிரி இருக்கும் தனியாக செஞ்சோம்னா. ஆனால் இது செய்கிற விதத்தில் செஞ்சால் அந்த கசப்பே தெரியாதுங்க. இந்த கீரை எங்கள் வீட்டு தோட்டத்திலே மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கீரைங்க. நல்லா அப்படியே செழுமையாக வளர்ந்துருக்கு. கீழேயும் நான் வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு கீழே முன்னாடி தொட்டி கட்டி அதில் வச்சுருக்கேன். அதுலேயும் நல்லா பெருசு பெருசாக ஒரு கை அகலத்துக்கு இருக்குது ஒரு கீரையும். இப்போ அந்த கீரை பெருசு பெருசாக இருக்கிறதுனால நல்லா குருவை அரிஞ்சிக்கிறேங்க. நல்லா அலசிட்டு அப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராம் அதை உரித்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த கீரையில் கசப்பே இருக்காது. இதில் ஒரு 4 மிளகாவும் போட்டிருக்கேன், சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். 4 மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் வதக்கிக்கணுங்க. இதில் பூண்டும் போடணும். ஆக்சுவலாக இது பூண்டு நல்லா நிறையவே உரித்து, நம்ம கீரைனாலே பூண்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நான் உரிச்செல்லாம் வச்சேன், ஆனால் அது சேர்த்துக்க மறந்துட்டேன். அதனால் தனியாக நடுப்புற கீரை வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஒதுக்கிட்டு அதில் வதக்கி போட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் இந்த வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கிளாஸியாக ஆன உடனே அதுக்கப்புறமா நம்ம அந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. அந்த கீரை கொஞ்சம் நின்று வேகும். அதனால் நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த கீரையை நம்ம போட்டுக்கலாம். நல்லா குருவை அரிஞ்சு வச்சுட்டேன். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா கீரையை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். வெந்துட்டதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு ஓப்பனில் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே தண்ணி சுண்டிடும். கீரையும் நல்லா சாஃப்டாகிடுங்க. அதுக்கப்புறம் இதில் தேங்காய் சேர்த்துக்கணுங்க. இந்த கசப்பு இருக்குது இல்லைங்களா இந்த கீரையில், அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டால் அந்த கசப்பை இல்லாமல் இருக்கும். இந்த பூண்டும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், ருசி நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு 20 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டு சேர்த்துக்கலாம் இந்த கீரையில். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பாருங்கள், இது நிறைய கீரை இருக்க மாதிரி இருக்குது. நல்லா வதங்கின உடனே பார்த்தா கொஞ்சம் கம்மியாயிடும். இன்றைக்கி நாங்கள் இந்த கீரை தான் சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த வல்லாரைக்கீரை பொரியலை செய்யலாம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கசப்பு இருக்காது. ஏன்னா இந்த கீரை ஒரு சிறு கசப்பு உண்டு. அதனால் இது மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, கீரையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டணும். உப்பு திட்டமாக போட்டுக்கிட்டு நம்ம இந்த பூண்டு சேர்த்துக்க நான் மறந்துட்டேன். அந்த பூண்டை தான் இப்போ நான் இடித்து போட்டு அப்படியே கீரையை நகர்த்திட்டு சென்டரில் எண்ணெயை ஊற்றி வதக்கிட்டேன். பூண்டை நல்லா வதங்கிருச்சு. ஒன்றும் முன்னாடி போடலையேன்னு இல்லை, இப்போ போட்டு வதக்கினப்போ கூட ரொம்ப நல்லாவே வதங்கிருச்சு. வதங்கின உடனே திரும்பி நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த பூண்டு தாங்க இடிக்கிறேன் நான். அது போட்டால் நல்ல ருசியாகவே இருக்குது. இடித்தாச்சு. பூண்டு இடித்து நல்லா கொஞ்சம் கீரையெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு சென்டராக அந்த பூண்டை எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு போட்டேன். இந்த வல்லாரைக்கீரை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது ரொம்ப ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடியது, கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடியது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இதை அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வல்லாரைக்கீரை நான் செஞ்சுருவேன். அது எங்கள் வீட்டிலே வளர்றது கூட நான் அதை விடுறதே இல்லை. முன்னாடி ஒரு ஃபார்ம் வல்லாரைக்கீரை வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாலா சம்பத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இந்த நாட்டு வல்லாரைக்கீரையும் கொடுத்தாங்க. இந்த நாட்டு வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா சூப்பராக வளருதுங்க. அப்புறம் நான் இங்கேருந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அக்காவுக்கெலாம் கொடுத்தேன், எங்கள் ஓரவத்திக்கு கொடுத்தேன். அவங்க வீட்லேயும் நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா நாட்டு வல்லாரைக்கீரை பிடிச்சிக்குது. நல்லா கொடி மாதிரி வருது நீட்டாக. அதனால் கிடச்சா நீங்கள் நட்டு வச்சு மாதம் ஒரு தடவை நிறையாவே வந்துடும். நல்லா நீங்கள் சமைக்கலாம். இப்போ பூண்டு நான் நல்லா வதக்கிட்டு நல்லா கீரையும் சேர்த்து வதக்கிடலாங்க. இந்த பூண்டு நீங்கள் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்ட உடனே கூட பூண்டு போட்டு வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக வதங்கிடும்.
நான் மறந்துட்டதுனால லாஸ்ட்டு போட்டேன் நான். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன், வெந்துருச்சு. அதனால் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா 3ம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவும் நல்லா நைஸாக 2 அரிஞ்சு அப்புறம் தூளாக அரிஞ்சிட்டேன். இப்போ தேங்காய் வந்து ஒரு முடி இருக்கும் போட்டு நல்லா கிளறிட வேண்டியதாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். பாருங்கள், இந்த பொரியலே போதும், தேவாமிர்தமாக இருக்கும். சாதத்தில் நெய் போட்டு இந்த பொரியல் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த வல்லாரைக்கீரை பொரியல் தான் நெய் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நல்லா நிறையவே கீரை சாப்பிட்லாம், எந்த குழம்புமே தேவையில்லை. நெய் போட்டு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் புளி சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்காம தான் இருக்குது இந்த பொரியல்.